ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் ஆர்ட். இன்றைக்கி நம்ம மல்டி கலர் லேப்டாப் பேஸ்கெட் எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு லாங் ஹேண்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் மாதிரி எல்லோ கலரில் ஒரு சின்னதாக ஒரு லாக் ஒன்று இதுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள், இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபினிஷிங்கும் நல்லா வந்திருக்கு. கலர் காம்போ ரெயின்போ மாதிரி சூப்பராக இருக்குது. சின்னதாக ஒரு லேப்டாப்பு அந்த மாதிரி வச்சு அழகாக கொண்டு போகிறதுக்கு பேஸும் சின்ன அளவில் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதோட அளவுகளை நம்ம பார்த்துடலாம். இந்த கலர் காம்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் போடுங்க. இது பேஸ் போடுறதுக்கு 3 கலர் எடுத்திருக்கேன். மொத்தமாக நம்ம இந்த 10 கலர் யூஸ் பண்ணி இந்த பேஸ்கெட்டை போட்டிருக்கோம். ஒரு ஒயரும் 10 அடி நான் எடுத்திருக்கேன். ஒரு கலர்லேயும் 4 ஒயர் எடுத்திருக்கேன். மொத்தமாக நான் இதை ரெயின்போ கலரில் அப்படியே ஆர்டராக நான் அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பேஸ் போகிறதுக்கு ப்ளூ கலர் ஒயர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து 2ஆக மடிச்சிக்கலாம். அதுலேருந்து ஒரு 12 சென்டிமீட்டர் அளவுக்கு பிடிச்சிக்கிறேன். அங்கேருந்து எண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நல்லா மடக்கி பிடிச்சிக்கலாம். மடக்கின அந்த அளந்த ஒயரை பின்பக்கமாக வச்சுக்கலாம். கீழே இருக்கிற திரும்பின பக்கத்தை மேலே எடுத்து விட்டுக்கலாம். அளந்து பின்னாடி வச்சுருக்க ஒயரை லூப்புக்குள்ளே விட்டு ஜென்டலாக டைட் பண்ணிங்கன்னா அழகிய பாக்ஸ் நட் ரெடி. இந்த பிங்க் கலர் சைடு ஒயருக்காக இருக்கட்டும். நம்ம பிங்க் கலரில் பேஸ் போட போகிறோம். இப்போ கிராஸாக இருக்கிற ஒயரை நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் அது கொஞ்சம் நீட்டமாக இருக்குது. அதை எந்த பக்கம் நீட்டாக இருக்கோ அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு பிடிச்சி டைட் பண்ணிங்கன்னா அது ஈவன் ஆகிடும். இப்போ இது சரியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வரிசையாக 10 அடியில் 4 ஒயர் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம வரிசையாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது இப்போ சாதாரணமாக பாக்ஸ் நாட் தான்ங்கிறதுனால இதுக்கப்புறம் இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். 10 அடியில் நம்ம 4 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். அதை வரிசையாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிங்க் கலர் ரன்னிங் ஒயராக வச்சுக்கிட்டு 4 லைன் போட்டுக்கலாம். இது சாதாரண நாட்டு தான் அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்த ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எல்லா ஒயரையும் 1 பை 1 இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த 2 ஒயரையும் அளந்துக்கிட்டு நம்ம வெட்டிக்கலாம். இப்போ வெட்டினதுக்கப்புறமா சைடில் இருந்து அளந்து எடுத்த ஒயர்லேயே நம்ம மேலேருந்து பிடிச்சி அடி வரைக்கும், அதாவது செகண்ட் நாட் வரைக்கும் எடுத்துக்கலாம். எடுத்து அங்கேருந்து பிடிச்சி அங்கேருந்து ஒரு நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு நாட்டும் நம்ம போட கடைசியில் போடுறப்ப ஒயர் குறையிற மாதிரி இருக்கும். அதனால் மேலேருந்து பிடிச்சி செகண்ட் நாட்டு வரைக்கும் எடுக்கிறது நல்லது. இப்போ இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த ஒயர் அடையாளத்துக்காக சின்னதாக இங்கே நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம். இது அப்படியே இருக்கட்டும்.
இதே மாதிரியே எப்பயும் போல் ஆர்டினரி பேஸ் தான், அதனால் நீங்கள் இதே மாதிரி ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம். இந்த பிங்க் கலரில் ஒரு இன்னும் 2 லைன் மேலே போட்டுக்கலாம். இப்போ பார்க்குறப்பே தெரியும் கலர் ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. முடிச்சதுக்கப்புறம் இன்னுமே நல்லாயிருக்கும். அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ரெயின்போ கலர் மாதிரி நான் அப்படியே ஆர்டராக அடுக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதே மாதிரி பேஸ் போட்டுட்டு மேலே வந்து பிளாக் கலரோ அல்லது ஒயிட் கலரோ நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா இந்த பேஸ்கெட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சேனலில் நியூ ஐடியாஸ் குட்டி குட்டி வந்துட்டு இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி வரிசையாக இப்போ 4 லைனும் போட்டதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு அப்படியே இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போ இதுக்கு மேலே எல்லோ கலர் வச்சு நம்ம அதே மாதிரி இந்த சைடு போட்ட மாதிரியே இந்த சைடும் மேலேருந்து அளந்துக்கிட்டு அதே மாதிரி பேஸ் போட்டுக்க போகிறோம். இப்போ இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரைட்டான கலரில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்போவில் நீங்கள் இதை பேஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து சைடில் போடுற எல்லோ ஒயர் பிடிச்சி அதே மாதிரி கீழே வரைக்கும் கொண்டு வரலாம். இப்போ 4 வயராக 4 நாட்டாக நம்ம இதை டிவைட் பண்ணிக்கலாம். பர்பிள் கலரில் ஒரு 4 நாட்டு போட்டுக்கலாம். நாலு நாட் போட்டதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க வயரை வந்து அளந்துக்கலாம். நம்ம இப்போ 4 நாட் போட்டாச்சு. இப்போ சைடில் போகிற வயரை பிடிச்சி மேலேருந்து கீழே அளந்துக்கிட்டு அதோட கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பக்கத்து வயரை அப்படியே அளந்துட்டு அதே மாதிரி இன்னொரு 4 நாட் போட்டுக்கணும். இதே மாதிரியே இந்த ரோ ஃபுல்லாகவே ஒரு ரோ ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் போடணும். 4 நாட் போட்டு மேலே இருக்க வயரை அளந்து கட் பண்ணிக்கணும். அதாவது ஸ்டார்டிங்லேயும் மேலே இருக்க வயர் அளவுக்கு விடணும், எண்டிங்லேயும் மேலே இருக்க வயர் அளவுக்கு விடணும். அது மாதிரி விட்டுட்டு 4 நாட்டாக போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு 4 நாட் போட்டேன். இப்போ மேலே போகிற வயரை பிடிச்சி அளந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். மிச்சம் இதே மாதிரி 4 நாளாக டிவைட் பண்ணி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி 4 நாளாக எல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணி போட்டாச்சு. சைட்லேயும் அதே மாதிரி தான் இப்போ டிவைட் பண்ணி போட்டுட்டோம். இப்போ எல்லாமே கேப்பாக 4 நாட்டுக்கு அப்புறமா ஒரு கேப் இருக்கும். அந்த பிளாக் கலர் வந்து வயரு இதோ இந்த இடத்துல. இப்போ அந்த பிளாக் கலர் வயரு 2 பக்கமும் போகுது இல்லையா, அதை பிடிச்சி எல்லா இடத்துலையும் ஒரு நாட் போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ இங்கே ஒரு நாட்டு, அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் இன்னொரு நாட்டு. இதே மாதிரி சுற்றிலும் நம்ம எல்லா இடத்துலையும் பிளாக் கலர் வயர் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எண்டிங்லேயும் ஒரு கேப் இருக்குது, அங்கேயும் ஒரு நாட் பிளாக் கலர் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயரை பிடிச்சி பக்கத்தில் இருக்க ஒயர் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. பக்கத்தில் ஒயர் இருக்கிறதுனால அது கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி தான் போடணும். லூஸாக போட வேண்டாம், டைட்டாகவே போடுங்க. அப்போ தான் கூட வந்து நல்லா சூப்பராக நிற்கும் அப்படியே. இப்போ இந்த சைடு இருக்க பக்கத்தில் இருக்க நாட்டில் ஒயர்லேயும் நாட் போட்டாச்சு. இப்போ கிராஸ் ஆகிற இடத்துல இந்த இடத்துலையும் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இங்கே 3 நாட் போட்டிருக்கோம். இப்போ இந்த பிளாக் நாட் போட்டோம் இல்லையா, அதுலேருந்து இந்த பக்கம் ஒரு ஒயர், அந்த பக்கம் ஒயர் போகும். இப்போ இந்த பக்கம் இருக்க ஒயர்லேருந்து ஒரு மிக்ஸ்டு நாட் போட்டுக்கலாம். மொத்தமாக இந்த 3 ப்ளூ நாட்டை சுற்றிலும் வந்து 5 மிக்ஸ்டு நாட் கிடைக்கும். ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த நாட்டும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் வந்து ஒரு நாட்டில் 2 பிளாக் ஒயர் போகும். அந்த ஒரு சைடு இருக்க பிளாக் ஒயர் பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு 2 மிக்ஸ்டு நாட் வரும். மிக்ஸ்டு நாட் போட்டுக்கலாம். மிக்ஸ்டு நாட் போட்டாச்சு. இப்போ கிராஸ் ஆகிற 2 பிளாக் ஒயரையும் பிடிச்சி ஒரு பிளாக் நாட் வரும் இந்த இடத்துல. இப்போ பிளாக் நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அப்படியே ஸ்லோவாக இன்னொரு நாட்டும் போட்டு காமிச்சிக்கிறேன். சாண்டல் கலரில் இன்னொன்று போட்டுக்கலாம். பக்கத்தில் இருக்க 4 ஒயரில் 2 நாட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த 2 நாட்டுக்கு இடையில வந்து ஒரு நாட் வரும். கிராஸ் ஆகிற இடத்துல அந்த ஒரு நாட்டையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஒரு நாட்டை சுற்றியும் வந்து உங்களுக்கு இந்த பிளாக் ஒயர் வந்து 5 நாட் கிடைக்கும். 4 மிக்ஸ்டு நாட்டு, அதுக்கப்புறம் ஒரு வந்து பிளாக் நாட்டுன்னு கிடைக்கும். மொத்தம் 5 நாட் கிடைக்கும். அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம சுற்றிலும் 3 நாட் போட்டுட்டு சுற்றிலும் நம்ம நாட் போட்டுக்கிறோம். இதே மாதிரி
இது ஃபுல்லாகவே இந்த கூடை ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாம் எல்லா சைடும். இதுக்கு மேலே பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். கலர் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 2 பர்பிள் கலரு 2 ரெட் ஒயர் பிடிச்சி பிஸ்கட் நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்பிள், அடுத்தது 2வது பர்பிளையும் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு இருக்க ரெட் ஒயரை வந்து ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு கீழே இருக்க ஒயர் வந்து மேலே எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வரிசையாக வைக்கணும், அதாவது ஒரு இடத்துக்கும் கொஞ்சம் நல்லாவே இடைவெளி விட்டு அழகாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இப்படி சுற்றி வந்த ரெட் ஒயரை விட்டு அந்த 2 லூப்புக்குள்ளேயும் விடணும். 2 லூப்புக்குள்ளே விட்டதுக்கப்புறம் அந்த ரெட் ஒயரை கரெக்டாக கீழே செட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்க எடுத்த ஒயரை வந்து கீழே எடுத்து விட்டுட்டு 2வது ரெட் கலர் ஒயரை வந்து மேலே இப்போ கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு செகண்ட் ஒயர் வந்து அந்த 2 லூப்புக்குள்ளேயும் விட்டு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் அழகான பிஸ்கட் நாட் ரெடி. ரொம்ப டைட்டாகவும் பிடிச்சி இழுத்தா கூட அது வந்து கொஞ்சம் மடங்கின மாதிரி இருக்கும். அதனால் ஈவனாக பிடிச்சி ஜென்டிலாக டைட் பண்ணுங்கள். கேப்பும் இல்லாமலும் இருக்கும், அடியில் இருக்கணும். அடியில் வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம், பாக்ஸ் நாட் மேலே பிஸ்கட் நாட் வர்றதுனால அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பிஸ்கட் நாட்டு சுற்றிலும் வந்து நம்மளுக்கு வந்து 4 ஒயர் போகும். அந்த 4 ஒயர்லேயும் நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். பாக்ஸ் நாட்டு கீழே போட்ட அதே மாதிரி 2 வந்து மிக்ஸ்டு நாட்டும் 1 வந்து பிளாக் நாட்டும் வரும். இந்த சைடு போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த சைடு 2 மிக்ஸ்டு நாட் வரும். ரெண்டு மிக்ஸ்டு நாட்டுக்கு அப்புறமா ஒரு பிளாக் கலர் நாட் வரும். இப்போ இந்த பிளாக் நாட்டையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் சட்டுன்னு இந்த கூடையோட ஹைட்டை நீங்கள் ஏற்ற முடியும் ஃபாஸ்ட்டாக. இதே மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்னொன்று வந்து ரொம்பவே ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இதோட அடுத்த பார்ட் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சேனலில் நியூ குட்டி குட்டி ஐடியாஸ் வந்துட்டுருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.